வணக்கம். ஜீரோதா காயின்ல புதுசா ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா அது பயனுள்ள அப்டேட் தான். அது என்ன அப்படின்னா யூபிஐ ஆட்டோ பே. ஸோ இதை வச்சு நம்ம எல்லா எஸ்ஐபியும் ஆட்டோமேஷன் செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம அப்ரூவ் கொடுக்கணும், மிஸ் ஆயிருமோ எஸ்ஐபிஸ் எதுவும் அப்படின்னு நீங்க கவலைப்பட தேவையில்லை. இது யூபிஐ ஆட்டோ பேனா என்ன, ஏன் அதை நம்ம பயன்படுத்தணும், இதை நம்ம கைட்ல எப்படி எனேபிள் பண்றது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்க ஜீரோதாவோட அபிஷியல் ஆத்தரைஸ் பார்ட்னரா தமிழ்நாட்டில் 2012 இருந்துட்டு இருக்கோம். ஜீரோதா வெப்சைட்ல பாருங்க, எங்களுடைய தமிழ்நாடு பிரான்ச் ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குங்கிறத லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து ஜீரோதாவில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினைக்கிறவங்க எங்களை நீங்க ஃபாலோ பண்ணலாம். உங்க ஃப்ரெண்டை நீங்க ரெஃபர் பண்ண நினைச்சாலும் இதே பிரான்ச் ஆஃபீஸ் கூப்பிட்டு தமிழ்நாட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு எல்லாம் சாப்பிட்டு தமிழ்ல வாங்கிக்கலாம். சரி, முதல்ல எஸ்ஐபிக்கு இந்த ஆட்டோமேஷன் எதுக்கு முக்கியம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சிலர் எஸ்ஐபி ஆட்டோமேஷன் இல்லாமல் மேனுவலாகவும் பை பண்ணலாம். ஜீரோவில் அந்த ஆப்ஷன் இருக்கு. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னாலே கன்சிஸ்டன்சி அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஸோ மார்க்கெட் எப்போ மேலே போனாலும் சரி, எப்போ கீழே வந்தாலும் சரி, அதை நம்ம மந்த்லி அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாதான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். சிலர் நல்லா மார்க்கெட் கீழே இறங்கும் பொழுது அந்த எஸ்ஐபி அவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, அதை விட்டுடுவாங்க. இதனால காம்பவுண்டிங் எஃபெக்ட் பாதிக்கப்படும். இந்த மாதிரி காம்பவுண்டிங் எஃபெக்ட் எல்லாம் பாதிக்காம இருக்கிறதுக்காக தான் ஜீரோதா இந்த யூபி ஆட்டோ பே கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த யூபி ஆட்டோ பேனா என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு தடவை நீங்க அதை செட் பண்ணி வச்சுட்டா போதும், மாசம் அந்த எஸ்ஐபி டேட் வரும்போது உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் டெபிட் ஆகி இந்த எஸ்ஐபி கம்ப்ளீட் பண்ணிவிடும். ரொம்ப முக்கியமா இதை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த யூபிஐ ஆட்டோ பேல நம்ம அந்த எஸ்ஐபிக்கு உண்டான அந்த அமௌண்ட்டை மேனுவலா அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. ஸோ இதனால நம்ம முன்ன சொன்னது போல நம்ம எஸ்ஐபி மிஸ் ஆகாம கரெக்டா ஸ்மூத்தா கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணும். அதனால காம்பவுண்டிங் எஃபெக்ட் பாதிக்காம இருக்கும். சரி, இது ஏன் பயன்படும் பார்த்துட்டோம். ஜீரோதா காயின்ல இதை எப்படி நம்ம செட் பண்றது அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ரொம்ப சிம்பிளா ஜீரோதா காயினை லாகின் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே மேண்டேட்னு வரும். அந்த மேண்டேட்ல பாருங்க கீழே கிரியேட் மேண்டேட்னு இருக்கும். அந்த கிரியேட் மேண்டேட்டை கிளிக் பண்ணிட்டு அந்த மேண்டேட்டுக்கு உண்டான ஒரு பேர் கொடுக்கணும். என்ன பேரும் நீங்க டைப் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. அப்புறம் உங்களோட யூபிஐ பின்னை கொடுத்து நீங்க அதை கன்ஃபார்ம் செய்ய வேண்டியது இருக்கும். கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்காக ₹1 உங்க பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஆகும். அது திரும்ப உங்களுக்கே ரீஃபண்டும் ஆயிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்க எதை மேண்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஸ்டெப் ஒன்று இருக்கு. ஸோ இப்போ இந்த மேண்டேட் ஆக்டிவேட் ஆகணும். ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா லிங்க் பண்ணணும். ஸோ ஒரு எஸ்ஐபிக்கு இந்த ஆட்டோ பே எப்படி லிங்க் பண்றது அப்படின்னா, அந்த மேண்டேட் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு புது எஸ்ஐபி நீங்க ஒரு கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, அதில் பாருங்க ட்ரவுன் டாப்ல மேண்டேட்டை செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த பேர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நன்னு கிளிக் பண்ணாலே உள்ள போகும், அதை நீங்க பண்ணிக்கலாம். இல்லை இங்கிருந்தே கூட மேண்டேட் கொடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளா மேண்டேட்டை உள்ள கிளிக் பண்ண உடனே என்ன மேண்டேட் பேர் கொடுத்தீங்களோ அது வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது லிங்க் ஆயிடும். அவ்வளவுதான். இதுவே நீங்க அந்த எஸ்ஐபியை மாடிஃபை பண்ணிக்கலாம், பாஸும் பண்ணிக்கலாம், கேன்சலும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கீழே வந்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை பார்த்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ புதுசா ஒரு எஸ்ஐபியை கிரியேட் பண்ணும் பொழுதும் இந்த மேண்டேட்டை நம்ம லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் ஆல்ரெடி இருக்கிற எஸ்ஐபியை நம்ம கிளிக் பண்ணி மாடிஃபையோ கேன்சலோ பாஸோ பண்ணி வச்சுக்கலாம். சரி, இந்த மாதிரி யூபிஐ நம்ம லிங்க் பண்ணி வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் நீங்க கேட்கலாம். இதோட பெரிய பிளஸ் என்னன்னா, உங்களோட எமோஷனல் டெசிஷன்ஸ் தவிர்க்கும். ஸோ மார்க்கெட் அப் ஆனாலும் சரி, டவுன் ஆனாலும் சரி, இந்த எஸ்ஐபி கண்டினியூ ஆகும். இதனால இது லாங் டேர்முக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இருந்தாலும் கண்ட்ரோல் எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்கும். நீங்க நான் முன்ன சொன்ன மாதிரி எப்போ வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த அப்டேட்டு. நீங்களும் உங்களுடைய ஜீரோதா காயின்ல இந்த யூபிஐ ஆட்டோ பே பயன்படுத்தி எஸ்ஐபி ரொம்ப டிசிப்ளினாகவும் அசல் ஃப்ரீயாகவும் நீங்க தொடங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நம்புறேன். மேலும் ஜீரோதா சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்காக வீடியோ கொடுக்க காத்திருக்கேன். ஜீரோதாலேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினைச்சீங்கனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.